எம்டிஎஃப்கான கால்குலேட்டர். இப்போ இதில் நான் ஒரு ஷேர்ஸ் வாங்க போகிறேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம எடுத்துருக்கிறோம். இதுக்கான பை ப்ரைஸ் அண்ட் இதுக்கான செல் ப்ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டிஸுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஹோல்டிங் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். இன்றைக்கி வாங்கியிருக்கோம், ஒரு 10 நாள் கழித்து நான் அதை செல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இந்த ஹோல்டிங் பீரியட். இப்போ இதில் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா யுவர் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கா, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இதில் 18,000 rupees அண்ட் 900 சம்திங் வந்து நம்மளோட ஃபண்ட்ஸ் கொடுப்போம். லிவரேஜ் வந்து 4.17 டைம்ஸ். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு லிவரேஜ் இதில் இருக்குது. ஸோ இப்போ ஃபண்ட் பை தன், அதாவது வந்து தன் எவ்வளோ ஃபண்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னா 60,000 rupees வந்து நமக்கு வந்து லிவரேஜ்க்காக கொடுப்பாங்க. இப்போ இது வந்து பை வேல்யூ அண்ட் செல் வேல்யூ. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். இப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், 205 rupees. முக்கியமான விஷயமே என்னென்னா, நான் எம்டிஎஃப் யூஸ் பண்ண எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ், எம்டிஎஃப் யூஸ் பண்ணலான்னா என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு எம்டிஎஃப் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃபண்ட்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணும்போது 9.69% per annum அப்படிங்கிறது வரும். எம்டிஎஃப்பும் நம்ம யூஸ் பண்ணும்போது 39.16%. அண்ட் இது போக உங்களுக்கு செப்பரேட்டாக என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எம்டிஎஃப் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைட்லேயுமே ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இது வந்து என்னென்னா நம்ம கால்குலேட்டர் வழியாக பார்த்துருக்கோம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.